அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி தமிழ் அழகு 10 மயிலை சீனி வெங்கடசாமியின் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறித்து பார்த்து வருகிறோம். இந்நூலின் இறுதியாக காவியக்கலை. நுண்கலைகளாகிய அழகு கலைகளில் தலை சிறந்தது காவியக்கலை. ஏனென்றால் அறிவினால் உணர்ந்து இன்புறத்தக்கது. காவியக்கலை உரைநடையாகவும் இருக்கலாம், செய்யுளாகவும் இருக்கலாம். காவியக்கலையின் இலக்கணம் ஒரு இலக்கியத்தை எத்தனை முறை படித்தாலும் தவிட்டாமல் இன்புறுத்துவதாக இருக்க வேண்டும். பல கருத்துக்களை ஒருமிக்க அமைத்து கூறும் வல்லமை இலக்கிய கலைஞனுக்கே உண்டு. இவற்றில் சங்ககால இலக்கியம், இடைக்கால இலக்கியம், பிற்கால இலக்கியம் என்று வகைப்படுத்தலாம். இதிலுள்ள காவிய கலைகளை எல்லாம் இங்கு நாம் கூற முடியாது. அதனால் அவற்றில் ஒன்றை மட்டும் பார்ப்போம். சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் நெற்பயிர் செழிப்பாக வளர்கிறது. வளர்ந்து கதிர் வெளிப்பட்டு தலை நிமிர்ந்து நிற்கிறது. கதிர் முற்றிய பிறகு கதிர் சாய்ந்து தலை வணங்கி கிடக்கிறது. இதனை ஆசிரியர் கருக்கொண்ட நெற்பயிர் சூழ்கொண்ட பாம்பின் தோற்றம் போல காணப்பட்டது. கதிர்கள் வெளிப்பட்டு தலை நிமிர்ந்து நிற்பது கீழ் மக்களுக்கு செல்வம் வந்தால் அவர்கள் இருமாப்பு இருப்பது போல காணப்பட்டது என்றும், முற்றிய கதிர்கள் சாய்ந்து தலைவணங்கி இருப்பது கற்றறிந்த அறிஞர் அடக்கமாய் இருப்பது போல காணப்பட்டது என்றும் காவியத்தில் சுவைப்பட கூறுகிறார். காரிகை கற்று கவி பாடலாம். ஆனால் கவியிலே உண்மையும் அழகும் இனிமையும் அமைய பாடுவது அரிது. காவியங்களையும் இயற்றலாம். ஆனால் அதில் நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை எனும் 8 வகையான சுவைகளையும் அமைத்து காவியம் அமைப்பது அரிது. இவையெல்லாம் பொருந்த அமையுமானால் அதுவே காவியக்கலை என்று போற்றப்படும் என்கிறார் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். இவையே காவியக்கலை குறித்து ஆசிரியர் கூறிய செய்திகள் ஆகும். இங்கு நாம் பார்த்த செய்திகள் அனைத்தும் 10 மதிப்பெண் வினாவிற்குரியவை. கண்டிப்பாக உங்களை 10 மதிப்பெண் வினாவிற்கு தயார் செய்து கொள்ள முடியும். அடுத்த பதிவில் தமிழர் பண்பாட்டு வரலாற்றை காண்போம். நன்றி, வணக்கம்.